நான் இத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நம்ம போன இடத்துல இந்த மாரி ஸ்மெல் வரும்ன்னு சொல்லிட்டு. வண்டியூர் பார்க் தான் போயிருந்தேன், அந்த மாட்டுத்தாவணி போற வழியில. ஸோ, அப்படியே நம்ம வண்டி எடுத்துட்டு தெப்ப குளத்தெல்லாம் பார்த்துட்டு, அந்த வழியா காலையில போறப்பயே சும்மா பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, யார் யாருக்கு மார்னிங் டிரைவிங் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே பார்க்குக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனோனே, அப்படியே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆளுங்களே இல்லாம இருந்துச்சு. இதுக்கடுத்தா நெறைய பேர் வருவாங்க இங்க. நாங்க அதான் ஃபர்ஸ்ட்டு போன மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 செட் ஆஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஒரு இது விளையாடுறது. அது கிட்ட போய் நின்னா என்னைய விட எல்லாம் சிறுசு இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கானது. ஸோ, அப்படியே வந்துட்டேன். அடுத்ததும் கிட்ஸுக்கானது. அதுக்கு அடுத்தது அந்த ஜிம்ல 2 பேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி. அந்த மாரி எக்சர்சைஸ் பண்றதா இருந்துச்சு. அங்க எக்சர்சைஸ் பண்ணிட்டு, அந்த 4வதுலேருந்து வரப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சுச்சு. கரெக்ட்டா 4வது. அங்க ஸ்டார்ட் பண்ணது 3வது அந்த 2வது பாதி வரைக்குமே அடிச்சுச்சு. ஸோ, நான் இப்ப காட்டுறேன் ஒரு கடை இருக்கும் பார்த்தீங்களா? அது வரைக்குமே அடிச்சுச்சு. ஸோ, இது பின்னாடி கம்மா தான். ஸோ, அதனால பேட் ஸ்மெல் வரலாம். பட் என்ன இருந்தாலும் அது நெறைய பேர் ஆன்ட்டி சின்ன பசங்க, வயசானவங்கலாம் போறனால என்னால ஏத்துக்க முடியல. இந்த கடை வரைக்கும் இருந்துச்சு. ஸோ, நீங்க தினமும் போறவங்களா இருந்தீங்கன்னா, இது இந்த மாரி தினமும் வருதா? இல்ல நான் போன அன்னைக்கு மட்டும் வந்துச்சான்னு தெரியல. ஸோ, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சூரியன் வெளிய வந்தாப்புல அவருக்கு அப்படியே ஒரு பாய சொல்ட்டு, நாங்களும் எங்க வண்டிய எடுத்துட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு இன்னொரு சந்திப்போம். பை கைஸ்.